குடிப்பழக்கம், புகையிலை, குட்கா, பான், ட்ரக்ஸ், இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க. முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட இந்த பழக்கம் இப்போ ஒரு கொடிய நோயா மாறிடுச்சு. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ், எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்குங்க. ஆனா பலன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் தெரியுங்களா? இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிச்சாத்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயிடுறாங்க. குடும்பத்துல போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா, கணவன், மகன், இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிக்ஷன் கில்லர். நம்பர் சுந்தரங்க. நான் ஈரோட்டில் இருக்கேங்க. நான் ஆரம்பத்தில் குடி, பீடி, சீரட்டு, பாக்கு எல்லாம் போட்டு ரொம்ப கெட்டு போய் சாயந்தரம் ஆனாலும் குடிக்காமல் இருந்தேன்னா என்னால் தூக்கமே வராது. அப்படியே குடிச்சு போட்டு எங்கேயாச்சும் படுத்துருவேன். அந்த மாதிரி இருந்தேன். இந்த அடிஷன் கில்லர் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நல்லபடியாக திருந்தி குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். குடின்னு கெதியாக கிடந்தேன். அந்த குடிப்பழக்கத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு. இப்போ அடிஷனல் கில்லர் சாப்பிட்டு இருந்து நல்ல நிலைக்கு வந்து பழையபடி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஊர் ராமநாதபுரம். என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான். என் ஊர் கள்ளக்குறிச்சி. நான் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் படுத்து கிடந்து என் வாழ்க்கை ரொம்ப இதாகி போச்சு. நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுலேருந்து நான் நல்லா திருந்தி டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறேன். என் பேர் திவ்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் வீட்டுக்காரு முழு நேர குடிகாரனா இருந்தாரு. இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான். என் பேர் ரூபினி. கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான். அடிஷனல் கில்லர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அவன் குடிபோதையில இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான். என்னோட பேர் சித்ரா. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர்.